மேஷம் ராசிபலன். இன்று உங்களது அன்பிற்குரியவர்களும் அன்பான நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டப் போகிறார்கள். அவர்கள் உங்களது பிரச்சினைகளிலிருந்து எதிர்பாராத விதமான மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறார்கள். இன்று சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக வெளியே செல்லும் சூழல்கள் ஏற்படக்கூடும். மேலும் இது ஓர் நல்ல உறவு பிணைப்பை உருவாக்க உதவும். கடந்த சில நாட்களாக உங்களது மன அழுத்தம் நிறைந்த வேலை தொடர்பான எல்லா விஷயங்களிலிருந்து இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக நிகழும். இன்று உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் எவ்வித வருத்தமும் பட வேண்டாம். சில நேரங்களில் இது உங்களுக்கு தேவைப்படுகிறது. இதை இன்று முயற்சி செய்யுங்கள். ரிஷபம் ராசிபலன். உங்கள் வாழ்க்கையில் இந்த பணியை தேர்வு செய்தது மிகப்பெரிய தவறு என்று நீங்கள் உணரலாம். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தும். இதற்காக கவலை கொள்ள வேண்டாம். இந்த நிலை விரைவில் மாறும். நிகழ்காலத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் முயல்கிறீர்கள். இது நீண்ட நாட்களுக்கு உதவாது. யதார்த்தத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சில புதிய விஷயங்களை முயற்சியுங்கள். இந்த முயற்சிகளைச் சோதிக்க இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இந்த முயற்சிகளின் பலனைப் பற்றி கவலை கொள்ள வேண்டும். தொடர்ந்து பணியைச் செய்து கொண்டே இருங்கள். மிதுனம் ராசிபலன். பல விஷயங்கள் நடத்திருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய தேவை உங்களுக்கு உள்ளது. உண்மையில் உங்களுடன் இணைந்திருந்த நபர் சில காரணத்திற்காக இனி உங்கள் வாழ்க்கையில் இணைந்திருக்கப் போவதில்லை. சமீப காலமாக உங்களை பாதித்து வரும் மன அழுத்தம் உங்கள் உடல்நிலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தியானம் மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் நல்லது என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இது மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவும். கடகம் ராசிபலன். உங்களது எண்ணங்கள் உங்கள் செயல்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உங்களது வழியில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு அமைய உள்ளது. அது கை நழுவி செல்லும் முன்பு அதை இறுகப் பற்றுங்கள். இன்று உங்களது கருத்தை தெரிவிக்க வெட்கப்படாதீர்கள். தெளிவாகச் சொல்லப் போனால் உங்களிடம் சில நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளன. எனவே நம்பிக்கையோடு இருங்கள், முன்னேறுங்கள். பல்நோக்கு பணிகளை செய்வதற்கான உங்களது திறன் இன்று பெரிதும் பயன்படும். மேலும் அதற்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். சிம்மம் ராசிபலன். சில சிக்கல்களை உருவாக்குபவர்கள் உங்களுக்கு கடினமான நேரத்தை தருவதையே அவர்களின் தனிப்பட்ட இலக்காக கொண்டுள்ளனர். நீங்கள் ஒரு பெரியதாக ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனாலும் நீங்கள் இப்போது உங்களது பொறுமையினை இழக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அங்கேயே நிலைத்திருங்கள். ஏனென்றால் அங்கிருந்தே விஷயங்கள் சிறப்பாக மாறும். நீங்கள் நினைப்பதை விட நிச்சயமாக உங்களது விடாமுயற்சி விரைவில் பலனளிக்கும். இன்று எந்தவிதமான மோதலுக்கும் இடமில்லை. அமைதியை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை வளர்க்கும் விஷயங்களைச் செய்யுங்கள். உங்கள் சொந்த நலனுக்காக புறங்கூறுபவர்களையும் அவர்களின் விமர்சனங்களையும் புறக்கணியுங்கள். கன்னி ராசிபலன். உங்கள் வீட்டில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களே உங்களை விட வேறு யாரும் சரியாகச் செய்துவிட முடியாது. அதனால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள். இந்த வேலையை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களை ஏமாற்ற எப்போதும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உங்களிடம் உள்ள வேடிக்கையான யோசனைகளை வெளிக்காட்ட ஆசைப்படலாம். ஆனால் அதை வெளிக்காட்ட இது சரியான நாள் இல்லை. துலாம் ராசிபலன். நீங்கள் குறைவாக கவலையடைய விரும்பினால் நீங்கள் இன்னும் அதிகமான காரியங்களைச் செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை கச்சிதமாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் மனக்குழப்பம் மற்றும் பயத்தை விட்டொழிக்க வேண்டும். உங்களது வசீகரமும் சமநிலையும் சில புதிய வாய்ப்புகளை பெற உதவும். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும். உங்களது வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதை அதிகம் பாராட்ட வேண்டும். மேலும் இன்றைய பொழுது அவற்றைச் செய்து காட்ட ஒரு நல்ல நாளாக அமையும். விருச்சிகம் ராசிபலன். நிலையற்ற தன்மை மற்றும் தோல்விக்கான வாய்ப்புகளைப் பற்றி பேசியே உங்கள் மனதை இறுக்கமாக மூடிவிடாதீர்கள். அதற்கு பதிலாக
நேர்மறையான விஷயங்களை பேச தேர்வு செய்யுங்கள். இது நிறைவையும், நம்பிக்கையையும், மறுசீரமைப்பையும் கொடுக்கும். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் இதை நம்ப வேண்டும். உங்களது தொண்டுள்ளமும் தாராளமன பாங்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களை விரும்ப தகுந்தவர்களாக மாற்றுகின்றன. சில பேரது உலகம் நீங்கள்தான். இருப்பினும் அவர்களின் பாசத்தையோ அன்பையோ நீங்கள் உணரவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டி அவர்களுக்கு உண்மையிலேயே கொடுக்க வேண்டிய கவனிப்பை கொடுக்கும் நேரம் இதுவாகும். தனுசு ராசிபலன், உங்களுக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் அனைத்தும் உறுதியாக நடந்து வருகிறது. உங்கள் மனதில் தோன்றும் சில விஷயங்கள் இதை நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கலாம். அவற்றை கொஞ்சமாக தெரிவு செய்யுங்கள். நீங்கள் மனக்கசப்பு கொண்ட ஒரு நபரிடம் உள்ள குறைகளை சரி செய்யுங்கள். அந்த குறைகள் குறித்து நீங்கள் சிந்தித்து அவரிடம் உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்டால் அதை மேம்படுத்த அவருக்கு உதவுங்கள். மகரம் ராசிபலன், நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருக்கு ஒன்றை செய்வதாக உறுதி அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் அதை விரைவாகச் செய்ய முடியுமா என்று நினைக்கிறீர்கள். அதற்கான பதில் உங்களிடமே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான பணிகளை அட்டவணைப்படுத்திக் கொண்டு வேலை செய்யுங்கள். நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தை குறையுங்கள். இது வேதனை நிறைந்த கடந்த கால நினைவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். என்று நீங்கள் சோர்வாக காணப்படுவதற்கு அதிகளவிலான உழைப்பே காரணமாக இருக்கிறது. பணிகளுக்கான தகவல்களை கவனமாக தெரிந்து கொள்வது, பணிகளை தேவையான அளவிற்கு சிறப்பாகச் செய்வது போன்றவையே நீங்கள் அதிகளவு வேலை செய்ய தூண்டுகிறது. கும்பம் ராசிபலன், இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து சில சூழ்நிலைகளை சந்திக்க தைரியமாக இருங்கள். சிரமங்களை நிர்வகிக்க உங்களுக்கு எவ்வொரு பதிலும் தேவையில்லை. கவனத்தோடு இருங்கள். நீங்கள் மனக்கசப்போடு இருந்த உங்களுடைய நலம் விரும்பி அல்லது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் இணக்கமாக இருங்கள். உங்கள் பிரதிநிதித்துவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். வெகு காலத்திற்கு முன்பே நீங்கள் அதைப் பெற்றிருந்ததற்காக பாராட்டப்படுவீர்கள். மீனம் ராசிபலன், மனிதர்கள் பல முகங்களைக் கொண்டிருக்கலாம் என்றும் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களும் உங்களுக்கு நல்லது செய்பவர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த சந்தேகத்திற்கிடமான நபர்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பும் வசதியும் இருக்கும் போது மட்டுமே மற்றவர்களை ஆதரிக்கும் நண்பர்கள் உங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்போது இந்த நிலையினை மாற்ற மிகவும் தாமதமாகிவிட்டதாக நீங்கள் உணர்கிறீர்கள். சரியான திசையை நோக்கி பயணிக்க இப்போதும் தாமதம் ஆகவில்லை. என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியும். இப்போது அதையே செய்யுங்கள். அடுத்தவர்களை திருப்தியடையச் செய்வதை மறந்துவிடுங்கள். ஏனென்றால் இது நீண்ட காலத்திற்கு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்.